Hi friends, welcome to Aari Creatives. Last video la நம்ம normal needle la bead stitching வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு straight line ல எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதே normal needle la bead stitching வந்து இந்த மாதிரியான shapes ல வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம நேரா வீடியோக்குள்ள போலாம். bead stitching பண்ணுறதுக்கு நான் நந்தி பிராண்டில் நம்பர் 10 சைஸோட நம்பர் வந்து 10 அந்த நம்பர் நீடில் வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் நீடிலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நீடிலில் வந்து கோல்டன் கலர் ஜென்ரல் கலர் நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டின மாதிரி வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி மேல் வழியாக வந்து நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கான பீட்ஸ் வந்து நம்ம இந்த த்ரெட்டில் வந்து நம்ம லோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பெரிய பீடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். இதுக்கு வந்து நம்ம சுகர் பீட் தான் எடுத்திருக்கோம். ஸோ சுகர் பீடை வேணுங்கிற அளவுக்கு நீடில் லோட் பண்ணியாச்சு. ஸோ லோட் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள், நமக்கு இந்த ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து நம்மளுக்கு சுகர் பீட் வேணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஹாஃப் ரவுண்டு தான் எடுத்திருக்கோம். நம்ம மிச்ச ரவுண்டுக்குமே வந்து நம்ம ஒரே வாட்டி வந்து நம்ம இந்த த்ரெட்டில் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணையில் வந்து ஒரு 4 பீடு 5 பீடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம க்ராஸ் ஸ்டிச் போட்டோம். பட் இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம இந்த ஸ்டோனுக்கு மேலே அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுக்கையில் வந்து நம்ம இதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபுல் ரவுண்டுக்கும் தேவையான பீடை வந்து நம்ம ஒரே வாட்டி நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எனக்கு ஒரு 2 பீடு வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீடு வேணுமோ அதை வந்து நம்ம ஒரே டைமில் வந்து நம்ம இந்த த்ரெட்டில் வந்து லோட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணையில் வந்து நம்ம 4 பீடு 5 பீடாக வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு முந்தின லாஸ்ட்டாக இருக்கிற பீடுக்குள்ளே வந்து நம்ம விட்டு நம்ம ஜாயின் பண்ணி போட்டுட்ருந்தோம். பட் ஷேப்ஸில் வந்து அந்த மாதிரி நம்ம போட முடியாது. போட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அன்ஈவனாக தெரியும். ஸோ அதுக்காக நமக்கு இந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீட்ஸ் வேணுமோ அந்த ஃபுல் ரவுண்டுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு எங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்தோமோ சேம் அதே இடத்துலையே வந்து மறுபடியும் நம்ம மேலேருந்து கீழே நீடில் வந்து பஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல் வந்து நம்மளுக்கு ஒரே டைம்லேயே லோட் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி வெளியில் வரும் பீடு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே வந்து க்ராஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப தூக்குங்கிறனால நான் நேரடியாக வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து கீழே வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு நான் ஒரு சைடாக வந்து சைட் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு கொடுத்துக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இது சுகர் பீட் அப்படிங்கிறனால நான் 2 பீட்ஸ்க்கு வந்து கேப்பில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். தெரியுதா? முதல்ல ஒரு சைடில் பண்ணிக்கலாம், அப்புறம் அடுத்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நூல் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம அடியிலேருந்து எந்த இடத்துலேருந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோமோ சேம் அந்த பீடை சுற்றி விட்டோம் நம்ம சேம் அதே இடத்துலையே வந்து மறுபடியும் வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ணுற த்ரெட் வந்து வெளியில் நம்மளுக்கு தெரியாது. பிகினர்ஸ் த்ரெட் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்துடாதீங்க, சிக்காயிரும். அண்டு ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் போடுங்க. ஸோ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சென்டரில் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி
இந்த சைட்லேயும் வந்து நம்ம க்ராஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். முக்கியமாக நம்ம அந்த க்ராஸ் ஸ்டிச் போடுற அந்த த்ரெட் வந்து வெளியில் தெரியாத மாதிரி அந்த பீடுக்கு அடியிலேருந்து நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துலையே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுற த்ரெட் வந்து வெளியில் தெரியாது. ஸோ நம்ம ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து நம்ம சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த பக்கமுமே வந்து நம்மளுக்கு எடுத்தால் பீட்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம பீட் ஸ்டிச்சிங் வந்து நார்மல் நீடிலில் பண்ணையில் ஒரு ஷேப்பில் பண்ணையில் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சேம் இதே ஃபார்முலா தான் நம்ம திலகம் ஷேப்புக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரவுண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பில் வந்து சேம் இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் திலகம் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் வேணும். ஸோ அதுக்காக நம்ம இதை ஒட்டி வந்து நம்ம நீடில் வந்து வெளியே எடுக்காமல் கொஞ்சம் ஒரு பீட் தள்ளி வந்து நம்ம நீடில் வந்து மேலேருந்து எடுத்திருக்கோம். சேம் அதே மாதிரி இந்த இந்த ஃபுல் திலகம்க்கு தேவையான பீடை வந்து நம்ம த்ரெட்டில் லோட் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த திலகம் ஷேப்புக்கு தேவையான பீடை வந்து நம்ம த்ரெட்டில் லோட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம அந்த ரவுண்டை ஒட்டி வந்து நம்ம கீழேருந்து நீடில் வெளியே எடுத்தோம். பட் திலகம் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு ஷார்ப் எட்ஜ் வேணுங்கிறதுக்காக ஒரு பீட் தள்ளி மேலேருந்து வந்து நம்ம நீடில் வந்து கீழேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த திலகம்மை சுற்றி வந்து மறுபடியும் நம்ம பஞ்ச் பண்ணுறது வந்து ரவுண்டில் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணோம். பட் திலகம் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பீடுக்கு கீழே எங்கேருந்து நம்மளுக்கு பீடு வருதோ ஸோ அந்த பீடுக்கு கீழே வந்து நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எப்போவுமே வந்து மேலே இந்த மாதிரி நம்ம பீட் ஸ்டிச் பண்ணல நீங்கள் அடுத்து இங்கேருந்தே வந்து நம்ம சைட் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் 2 சைடும் வந்து தனித்தனியாக வந்து சைட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம், கீழே வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சைட் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம திலகம் ஷேப்பும் வந்து ஷார்ப் எட்ஜோடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப் இப்போ இந்த ரவுண்டும் இந்த திலகமும் பண்ண மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரே மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம சைட் க்ராஸ் ஸ்டிச் கொடுத்தோம். பட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து தனித்தனியாக தான் போட போகிறோம். ஸோ நமக்கு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம பீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள டிசைன்ஸ் வந்து எது வந்தாலுமே வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து தனித்தனியாக தான் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் எடுத்துட்டேன். ஸோ எந்த இடத்துல வேணுமோ வந்து அங்கே வந்து நம்ம நீடில் கீழே பஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் அந்த பீடை ஒட்டி வந்து நம்ம இங்கேருந்து த்ரெட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயருக்குமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முடிச்சிருக்கிற பீடோட
அந்த சைடில் இருந்து ரொம்பவே க்ளோஸாக ஒட்டின மாதிரி வந்து நம்ம கீழேருந்து த்ரெட் எடுத்துக்க போகிறோம். ஸோ மறுபடியும் இந்த சைடுக்கு வேணுங்கிற பீடை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீடு வந்து இன்னும் லோட் பண்ணால் சரியாக வரும். பாருங்கள், பண்ணிட்டோம். ஸோ இங்கே எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கீழே பஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸில் போடையில் வந்து நம்ம அப்பப்போ அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கே வந்து நம்ம க்ராஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த லைனுக்கு போடாமல் நான் இது போட்டுட்டு வந்துட்டேன். பட் நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஒரு லைனுக்குமே வந்து நீங்கள் க்ராஸ் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய பீடாக இருந்தால் நம்ம சிங்கிள் பீடுக்கு வந்து நம்ம க்ராஸ் ஸ்டிச் கொடுப்போம். இது வந்து நமக்கு சுகர் பீடுங்கிறனால நம்ம 2 பீடுக்கு நடுவில் வந்து க்ராஸ் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லைனுக்குமே வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான த்ரெட் எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி சிக்காகும் பிகினர்ஸ். ரெண்டு பீடுக்கு இடையில வந்து நம்ம க்ராஸ் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த 2 லைனும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே எப்படி இந்த பீடுக்கு சைட்லேருந்து எடுத்தோமோ சேம் அதே மாதிரி அந்த பீடுக்கு சைட்லேருந்து வந்து நம்ம த்ரெட் எடுத்துக்க போகிறோம். இந்த சைடுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அதை வந்து நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். சேம் இந்த சைடு ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நார்மல் நீடலில் ரவுண்டு, திலகம் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீட் வந்து அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்னு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோம். வீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.